வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, யூடிஎல் சோலாரில் 20 kVA ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு வித் 200 Ah பேட்டரிஸ் 20 பேட்டரிஸ் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இது 3 ஃபேஸ் இன் 3 ஃபேஸ் அவுட் இருக்கக்கூடிய ஜீட்டா சோலார் பிசிஓ, அதான ஹைப்ரிட் சோலார் பிசிஓ. இந்த இன்வெர்ட்ரு நமக்கு 5 years வாரண்டியோட வந்துட்டுருக்கு. இங்கே லூம் சோலாரில் 575 வாட்ஸ் பேனல் 18 பேனல் போட்டு நம்ம இந்த சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்குக்கு 9 பேனல் வீதம், மொத்தம் 18 பேனல், 2 ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்குற மாதிரி டிசைனிங் கொடுத்துருக்கோம். இங்கே பேனல் எல்லாமே அவங்க ஹை ரைஸ் கேட்டதுனால மொத்தமாகவே ஷெட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பேட்டரிஸ் 200 Ah பேட்டரிஸ் பேக்கப் இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி வேணுங்கிறதுனால நல்லா ஹெவியாக 200 Ah பேட்டரிஸ் 20 பேட்டரிஸ் போட்டு நமக்கு 40 யூனிட் கிட்ட ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி டிவைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 3 ஃபேஸ் இன்வெர்ட்டருடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்புட் கொடுக்காட்டினாலும் டைரெக்டாக நீங்கள் அவுட்புட்டில் இருக்கக்கூடிய லோடை 3 ஃபேஸாகவே நீங்கள் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைனா நார்மல் சிங்கிள் ஃபேஸாகவும் 3 ஃபேஸ்க்கு ஈக்குவலாக லோடு ஸ்பிட்டப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி ஒரு 5 HP இருக்கக்கூடிய 3 ஃபேஸ் லிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். நீங்கள் ஒரு ஹாஸ்டல் இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஆஃப் கீடு சிஸ்டம் இல்லைனா ஹைப்ரிட் சிஸ்டமாகவே கூட இந்த மாதிரி இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்வெர்ட்டரில் சிங்கிள் ஃபேஸ் லோடாகவும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது RYB நியூட்ரலும் வரும். ஒன்லி RYB மட்டும் வேணும்னாலும் நீங்கள் டேரெக்டாக 3 ஃபேஸ் மோட்டராகவும் போட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியும். இங்கே சோலார் பேனல் முழுக்க அவங்க கஸ்டமர் அந்த இடத்த யூஸ் பண்ணணும்னு கேட்டதுனால கொஞ்சம் ஷெட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஷெட்டுக்கு மேலே ஹை ரைசிங் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நார்மலாக ஹை ரைசிங் 6 feet 7 feet அந்த ரேட்டிங் தான் நம்ம வைப்பாங்க. இங்கே நம்ம ஸ்டார்டிங்கவும் 8 feet 9 feet அந்த ரேட்டிங்கில் ஹைட்டு வச்சு ஃபுல்லாகவே ஹைட்டாக எலிவேட் பண்ணதுனால அந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். கீழே இருக்க ஸ்பேஸும் நீங்கள் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியும் இது டிசைனிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட கஸ்டமைஸ்டு ஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி டீமும் அவைலபிலிட்டி இருக்காங்க. ஸ்பாட்டுக்கேவும் ஃபுல்லாக GI பைப்பு வச்சு ஃபுல்லாக நமக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெல்டிங் பண்ணி ப்ராப்பராக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுக்கவும் நம்மளுடைய டீம் அவைலபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா அந்த 3 ஸ்டேட்லேயும் இந்திரா கிரீன் இண்டஸ்ட்ரீஸுங்கிற நேமில் நம்ம ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கிட் சோலார் சிஸ்டம் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பில்டிங்க்கு EB மூலமாக பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ண முடியலன்ட்டாங்க. அதனால் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் ரன் பண்ணுற மாதிரி இங்கே சிஸ்டம்ஸ் டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 4 ரூம் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 6 ரூம்ஸ் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளோரில் 4 ரூம் இருக்குது. மொத்தமே இப்போ இவங்க கெஸ்ட் ஹவுஸாகவும் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைனா இது PG மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி டிசைனிங் சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கும்போது எல்லா ரூம்லேயும் லைட் அண்டு ஃபேனு பேசிக் நீடு டெய்லியும் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியும் நைட்டும் பேக்கப் இருக்கிற மாதிரியும் டிசைனிங் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அன்டைமில் ஏதாவது ஷட் ஆக வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஜென்ரேட்டரும் அவங்க பேக்கப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் கூட ஜென்ரேட்டர் மூலமாகவும் இந்த இன்வெர்ட்ரு ஜென்ரேட்டர் கரண்ட்டாக பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. 40 யூனிட் கிட்ட பேட்டரி ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த யூனிட்ஸை அவங்க கஸ்டமருடைய கன்சியூம் உடைய டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clockலேருந்து மறுநாள் 6 o'clock வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த பேட்டரிஸ் மூலமாகவே கன்சியூம் பண்ணிக்குவாங்க. பகலில் சோலார்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட்டு டேரெக்டாகவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ப்ரொடக்ஷன் ஆகிற எக்ஸஸ் கரண்ட்டும் பேட்டரியில் போய் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிட்டு நைட்டு யூஸ் பண்ணுற மாதிரி டிசைனிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஹெவி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர்ஸ் அப் டு 120 kW வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ப்ராடக்ட் பற்றின மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னுடைய நம்பர் தரோம், அந்த இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஏய் காய் பில்லு அடிக்காதீங்க.